போறியோ தெரியலையே. அண்ணே என்கிட்ட ஒரு அருமையான மருந்து இருக்குண்ணே. அதுவும் இங்கிலீஷ் மருந்து. அதுல கொஞ்சம் தண்ணி கலந்து மடக்குன்னு குடிச்சேன்னு வச்சுக்க, பட்டக்குன்னு வெளியெல்லாம் போயிடும். உன்னை உதைக்கணும்டா. அவளை நல்லா மருந்து வச்சுக்கிட்டு ஒத்தனம் கொடுத்துட்டு போய் கொண்டு வாடா. இதோ கொண்டு வந்துடுறேன். எப்பா என்னடா ஒரு மாதிரி வாடி அடிக்குது? ஒண்ணு இல்லண்ணே, மருந்து தப்பா ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? குடி 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 சம்மத்து சக்கரையோட குடிச்சிட்டுமா. குடி 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 குடி. பாத்து எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு மாதிரி இருக்குடா. அண்ணே நீ போட்டது சைஃபர் மாதிரி, இன்னொன்னு பக்கத்துல போட்டேன்னு வச்சுக்க பவர்ஃபுல் ஆயிருவ 10 மாதிரி. இன்னொன்னு கொண்டாடுறேன் இரு. என்ன தத்துவம்ப்பா, எங்கேயோ போயிட்டேடா. குடினே அமுக. ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்ல. இந்த மடக் 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 மடக். இந்த அப்படி அடி ஜமாய் வரேன் நானு. இல்லே கண்ணு இல்லே. என்னண்ணே இந்த ஆறுமுகம் இன்னொன்னு அடிக்கலாம்னு நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிற? நினைக்கவே கூடாதுண்ணே, போட்டு இந்த குடி. அமுக பாத்து. அண்ணனை விடு. ஸ்டடி பாத்துண்ணே. நான் ஸ்டடியா தாண்டா இருக்க. எவனோ கால் இழுக்கிறான். அப்படித்தானே இருக்கும். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நீ நேராவே நடக்க முடியாது. நீ மூக்கு மேல கைய வச்சிட்டியாடி டில்லு? அவ என் மூக்கு மேல கைய வச்சிட்டாடா. அவளா? அவ எப்ப இங்க வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் மூக்கு மேல கைய வச்சால. அவ பேர் என்ன? கீதா. கீதா? ஏண்டி கீதா, நீ என் மூக்கு மேலயா கைய வச்ச? நீ மூக்கு மேலயா கைய வச்ச? பாருங்க மூக்கு கீழ பாருங்க. நீ மூக்கு மேலயா கைய வச்ச? உங்க டில்லினா, உங்க டில்லி, உங்க டில்லி. உங்க டில்லி. டில்லி என் மூக்கு மேல கைய வச்சா இல்ல. அவ அட்ரஸ் என்ன? ராயப்பேட்டா உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கானே. ராயப்பேட்டா விமென்ஸ் ஹாஸ்டல். மூக்கு மேல கைய வச்சிட்டாள். என் மூக்கு மேல கைய வச்சிட்டாளா? சத்தம் போடாதே. குவைட். சத்தம் போடாத. சைலன்ஸ். சத்தம் போடாத. குவைட் நானே. குவைட். பூட்டு. குவைட். ஒடிச்சிடலாமா? திருப்பி உள்ள தள்ளி பேண்ட கட்டிடுவாங்க. வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீ ஏறு அண்ணே. எப்படி ஏற பாரு. இப்படி பிடிச்சி இப்படி புடி புடி பாத்து புடுறா புடுறா. இப்படி ஏறி இப்படி இறக்குறோம். எப்படி ஜம்ப் பண்ண. வா புடுறா புடுறா புடுறா. புஷ்ட புஷ்ட. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடினா. ஸ்டடி. சீதா சீதா. சீதா இல்ல கீதா. கீதா ஏண்டு அங்க ஏண்டு என்ன திருடனுங்க வரிசையில நிக்க வச்சு என் மூக்கம் மேல விழ வச்சு காட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளு. என்ன செம செம வாங்க வச்சுட்டேடி. இப்ப கூப்பிடு அவங்கள. இப்ப கூப்பிடு போலீஸ். போலீஸ் சும்மா சொன்னடா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அக்யூஸ்ட் சொல்ல வச்சுட்டேடி. என்ன அக்யூஸ்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம்? நான் என்ன தப்பு பண்ண? புடுறா. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த தப்பா? புடுறா. அவன் விருப்பப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தப்பா? புடுறா. அதுக்கப்புறம் என்ன செஞ்ச? என்ன செஞ்சா? மூக்குனா என் மூக்குல வேலை வச்சு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேடி. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எந்த அடி அடிச்சாங்க தெரியுமா? பின்னிட்டாங்க.
காலை லாடம் கட்டிட்டாங்க, செருப்பு கூட போட முடியல. அதனால அண்ணன் ஷூ போட்டு வந்திருக்காரு. நான் பொறுக்கியா, அயோக்கியனா, கிரிமினலா, அக்யூஸ்டா, என்ன பத்தி மக்களை கேட்டு பாடு. புடா புடா. சூப்பர் டி, டபுள் எம்ஏ எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட். வேலை இல்லாத திண்டாட்டத்துல அந்த மெடல் எங்கேயாவது மரவாடி கடத்தை வச்சுட்டு போறது பயந்து ஊர்லயே வச்சுட்டேன். இல்ல உங்ககிட்ட காட்டிருப்பேன். வேலை இல்லாதது என் தப்பா? வேலை இல்லாதவங்க எல்லாம் அக்யூஸ்டா. வேலை இல்லைங்கிற ஒரே காரணத்தினால நீ ஏன் மூக்குல வேலை வச்சுட்டேடி. கெட் அப், கெட் அப் அந்த லெக்ஸ், கெட் அப். இத பார், நான் இப்போ இங்க உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஆனா நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. தமிழ் பண்பாடு நம்மளை தடுக்குது. இத பார், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. வர எங்க இந்த பக்கம் வர கொய்தா. ஏன் மூக்கு மேல கைய வச்சுட்டேடு? ஏன் மேல படுத்திருக்க? எந்திரி எந்திரி, உனக்கு வெக்கமா இல்ல? எந்திரி எந்திரினா, நீ தானே மேல படுத்திருக்கிற. என் மூக்கு மேல கைய வச்சுட்டாடா. மறுபடியும் போலீஸ்ல மாட்டினா தவுள் அடிக்கிற மாதிரி அடிச்சு கிழிச்சிடுவாங்க நம்மள. ஐயா மூக்கு மேல கைய வச்சு. ஐயா முதல்ல உனக்கு உடம்பு வலின்னு சொல்லி ஊத்தி கொடுத்து தப்பா போச்சுனே. போயிட்டா வா. இன்னும் அந்த மருந்து இருக்கா? வச்சிருக்கிற, வா தர வா. மூக்கு மேல கைய வச்சுட்டாரு. அண்ணன் வீட்டுல பேசிக்கலாம்.